Hey guys, வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்டிலேயே நீம் சோப் நேச்சுரலாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம நீம் சோப் செய்கிறதுக்கு நான் சோப் பேஸ் எடுத்திருக்கேன். இந்த சோப் பேஸ் வந்து ஆலோவேரா சோப் பேஸ் தான். இது நான் ஆன்லைனில் வாங்கினேன், ரொம்ப சீப் தான் கூட. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டில் இருக்க பேபி சோப் இல்லை கிளிசரின் கண்டென்ட் உள்ள பியர்ஸ் அந்தமாரி சோப் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். கஸ்தூரி மஞ்சள் நம்ம ஃபேஸ்க்கு நம்ம சோப் மூலியமாக சேர்க்கறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க ஆக்னி, ஸ்கார்ஸ், பிக்மெண்டேஷன் அண்ட் அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருந்துச்சுன்னா இந்த மஞ்சள் நமக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஒரு ஹாஃப் பவுல் துளசி எடுத்திருக்கேன். துளசியை நல்லா வாஷ் பண்ணி அந்த ஈரத்தன்மையெல்லாம் எடுத்துகிட்டு காய வச்சு எடுத்திருக்கேன். லீவ்ஸ் நம்ம ஸ்கின்னை சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுருக்கோம். அண்ட் நீம் லீவ்ஸ் நம்ம ஸ்கின்னில் இருக்க ஸ்கார்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணும். அண்ட் நான் இதை வந்து ஒரு ஃபுல் பவுல் கிட்ட நீம் லீஃப் எடுத்திருக்கேன். நம்ம ஸ்கின்னில் எந்த அலர்ஜி வந்தாலும் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறது ஆலோவேரா ஜெல்லாக தான் இருக்கும். அண்ட் நான் பிளான்ட்டில் இருக்க ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பிளான்ட் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள். ப்ராடக்ட் ஆலோவேரா ஜெல்லை அவாய்ட் பண்ணிடுங்க இந்த சோப் செய்கிறதுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த துளசி, நீம் லீஃப் அண்ட் ஆலோவேரா ஜெல் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு திக் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் பிளெண்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இதை ட்ரையாக தான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் தண்ணி சேர்த்திங்கன்னா சோப்பு சீக்கிரம் கரைஞ்சிரும். சப்போஸ் அது பேஸ்ட்டாக வரல அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆலோவேரா ஜெல்லை திக்காக ஆட் பண்ணி அந்த பிளெண்டரில் நல்லா திக் பேஸ்ட்டாக நீங்கள் அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம லேட்டாக தான் மஞ்சள் ஆட் பண்ண போகிறோம். நான் அதை பிளெண்ட் பண்ணி கொண்டு வரேன். பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்தோடனே இந்தமாரி தான் இருக்கும் அந்த பேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணாமல் இந்தமாரி தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கொரன்னு இருக்கும். அப்போ நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்க்ரப் மாரி ஒர்க் ஆகும். அண்ட் நான் பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து மஞ்சள் சேர்க்குறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு டைரக்ட் எஃபெக்ட் இருக்கும். நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் அது மூலியமாக நம்ம சோப் பேஸை மெல்ட் பண்ண போகிறோம். டபுள் பாயிலிங் மெத்தட்னால் பேன் ஒரு வெசலில் நீங்கள் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் பவுல் இல்லைனா ஒரு ஸ்டீல் பவுலில் அந்த சோப் பேஸை போட்டு அது நல்லா சூடு வந்தோடனே அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நல்லா அதை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு லிக்விடாக அது வந்துடும். இதை டைரெக்டாக மெல்ட் பண்ணாதீங்க. இந்தமாரி டபுள் பாயிலிங் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு க்யூபாக கட் பண்ணியிருக்கனால எனக்கு மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஈஸியாக பண்ணுறதுக்கு நீங்கள் இதை வந்து நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க, நல்லா துருவலாக ஆக்கிக்கோங்க. கேரட் துருவீங்களா அதேமாரி இதை நல்லா துருவி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாகவே இதை மெல்ட் ஆகிடும். ஒன்ஸ் இது நல்லா லிக்விட் ஆனதும் இது ரெண்டு விதமாக நீங்கள் இதை சோப் செய்யலாம். ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே நீம் பேஸ்ட் வச்சுருக்கோம்ல, அதை இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுவும் பாயில் ஆகும். எனக்கு நீம் பேஸ்ட்டை பாயில் பண்ண பிடிக்கல, அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். ஸோ அதனால் நான் அதை நார்மலாக இந்தமாரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எந்த லம்ஸும் இல்லாமல். சோப் பேஸில் எனக்கே லம்ஸ் வந்துருச்சு. அந்தமாரி லம்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் நல்லா திக் பேஸ்ட்டாக அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எந்த லம்ஸும் இல்லாமல் இப்போ நம்ம நல்லா திக் பேஸ்ட்டாக அதை வந்து மாற்றிட்டோம். சோப்பை மோல்ட் பண்ணுறதுக்கு இப்போ நிறையா ட்ரேஸ் ஆன்லைனில் இருக்குது. அப்படி உங்கள் வீட்டில் அது இல்லைன்னா நான் யூஸ் பண்ணுற மாரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மைல்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு சோப் எவ்வளோ திக்காக மொத்தமாக வேணும் அந்த அளவுக்கு நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இது பண்ணுறது நார்மல் மீடியம் சைஸில் பண்ணுறேன். ஆயில் ஆட் பண்ணுறதுனால நமக்கு சோப் வந்து ஒன்ஸ் ஃப்ரீஸ் ஆனோடனே நமக்கு ஈஸியாக வந்துடும். சப்போஸ் உங்கள்கிட்ட மோல்டு அந்த ட்ரே அது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆயிலெலாம் ஆட் பண்ண வேணாம்.
நான் தேர்ட் பண்ணுற சோப் கொஞ்சம் பெருசாக செய்கிறேன். ஃபஸ்ட்டு 2 பண்ணது மீடியம் சைஸ் ஆனது. இது கொஞ்சம் மொத்தமாக நான் செய்கிறேன். 1 to 2 hours கிட்ட ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதை 1 to 2 hours ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சோப்பை நான் லைட்டாக நீங்கள் இதை அப்சைட் டவுன் பண்ணி இதை லைட்டாக தட்டினாலே அந்த சோப் ஈஸியாக வந்துடும். ஆனால் இந்த சோப்பை நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. இது நீங்கள் உங்கள் பாடிக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்கின் அலர்ஜி, பிக்மெண்டேஷன், ஸ்கார்ஸ் அங்கெல்லாம் இருக்கோ அது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.